Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. ரிலீஸ் ஆகும்போது உங்கள் மனசில் பல கஷ்டங்கள் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் மறுக்க முடியாத மிகப்பெரிய வெற்றி, மிக முக்கியமான படமாக தான் பருத்தி வீரன் இருக்குது. அது வந்து எனக்கு கசப்பை தான் தந்தது, வலியை தான் தந்ததுன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பருத்தி வீரன் தந்த சந்தோஷம்னா அப்போ இத்தனை வருடங்களாக உங்கள் மனசில் அது இருக்குதுன்னு சொல்கிறதே எனக்கான வெற்றி தானே, எனக்கான முழு சந்தோஷம் இல்லையா? அது யார் என்னுடைய கணவரை கொன்றார்களோ, அவர்களை யார் கொள்கிறாங்களோ அவரோட நான் மனைவியாக வாழ தயார். வெளிப்படையாக அறிவிக்கிறேன். வெளிப்படையாக அறிவிக்கிறேன். புதுசாக திருமணமான 2 பேர் வந்து ரொம்ப நெருக்கமாக செயின்லாம் போட்டு வருவாங்க. அந்த காட்சியை இப்போ நீங்கள் எழுதுனா வச்சுருப்பீங்களா? என்னடா இது, அது எல்லோருக்குமே ஒரு கேள்வி. ஏய் ஓப்பா ரிச்சாகார கூட கோய்ப்பார் நீங்கள் மாதிரி போகிறோம். ஆமாம் ஆமாம். நானும் நடிகர் சூர்யா அவர்களும் தயாரிப்பாளரும் போயிருந்தப்போ அங்கே லாட்ஜில் தங்கி இருக்கும்போது எனக்கு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்குது, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டச் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவர் தான் சொல்லணும். அவருக்கு வேற ஒரு டச் இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் பர்சனலாக நம்புறீங்களா சார்? நம்ம செய்கிற ஏதோ ஒரு தவறு வந்து பின்னாடி நம்மளை பாதிக்கும் பர்சனலாக நம்புறீங்களா, இல்லை ஸ்க்ரீன் பிளேவாக அதை இல்லை, நான் கர்மான்லாம் சொல்ல வரல. ஆனால் இப்போ உங்களோட தொடர்ந்து பயணித்தவர் வந்து யுவன் சங்கர் ராஜா. இப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவரோட பாட்டெல்லாம் வந்து இப்போ ட்ரக்ஸு அது வந்து நம்மளை ஹை ஆக்குது அப்படின்ற அளவுக்குலாம் இன்றைக்கும் பேசுகிறாங்க. ஈவன் எது செஞ்சாலும் கீபோர்டில் கையை வச்சுட்டு என்னையே தான் பார்ப்பாங்க. வீர கேவலமாக இருக்குது வேறு எழுதி. அது கேவலமாக இருக்குன்னா ஒரு கேவலமான கவிஞரா? அப்படி கிடையாது. அது வெளிப்பாடு. வணக்கம் அமீர் சார். வணக்கம். நடிகர் அமீர் அவரை வந்து எங்களுக்கு பிடிக்கும், எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. அதை விட அதிகமாக ரைட்டர் டைரக்டர் அமீரை வந்து ரொம்ப இன்னும் மறக்க முடியாத ஒரு ரைட்டர் டைரக்டர் அவர். கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். இப்போது மௌனம் பேசியது வெளியாகும்போது சார், நான் வந்து 10th ஸ்டாண்டர்டு, அந்த வயசு வித்தியாசத்துக்காக சொல்லலை, அந்த டைமில் நடந்தது. திண்டுக்கல்லில் வந்து ஒரு சின்ன தியேட்டரில் அதை போடுறாங்க. பழைய தியேட்டர் ஒன்று சோலைகால்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அதில் போடுறாங்க. ரிலீஸ் ஆகுது. ஒரு 10 நாள் 15 நாள் 2 வாரம் வந்து போகுது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப நல்லா இருக்குன்ற பேச்சு பரவுனோடனே தூக்கி சிவா ஏசிடிடிஎஸ்ன்னு அப்போ இருந்த ஒரு முக்கியமான தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது திரும்ப. அதுக்கப்புறம் அது ஒரு 50 நாளைக்கு மேலே ஓடுது. இப்போ அதை பார்த்தா சினிமா வந்து கொஞ்சம் நிதானமாக அது வந்து அப்படி ஒரு விதை வந்து முட்டி முளைக்கிறதுக்கான நேரம் இருந்த மாதிரி அந்த டைமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததா சார்? அதை பற்றி மிக சரியான சொன்னீங்க நீங்கள். அது மாதிரி பல வெற்றி படங்களாக இருக்குது. நீங்கள் மௌனம் பேசியதை சொல்கிறீங்க. நான் ஒருதலை ராகம் சொல்லுவேன். நான் ஒருதலை ராகம் வரும் பொழுது நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன். மதுரை முனிச்சாலையில் வந்து என்னுடைய உறவினர் வீடு இருக்குது, அங்கே இருக்கேன். என்னுடைய உறவினர் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அந்த முனிச்சாலைக்கு பக்கத்தில் தான் அலங்கார் தியேட்டர்னு ஒரு தியேட்டர், மாபெரும் வெற்றி படங்கள் வந்த தியேட்டர் அது. அதாவது அந்த தியேட்டரோட புகழே எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் மாற்றுவாங்க. ஒரு வருஷம் ஓடும். மௌன கீதங்களாக 350 நாள், ஒருதலை ராகமாக 300 நாள், இது எல்லாமே அங்கே ஓடுனது. அப்படி ஒருதலை ராகம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கு நான் சிறுவனாக பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் என்னுடைய வீட்டில் இருக்க என்னுடைய அண்ணன், கல்லூரியில் படிக்கிற அண்ணனுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு வந்து வாசலில் நின்று நான் அதை கவனிக்கிறேன். நான் படம் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் தேட்டரில் இருந்தது 35 பேர் தான்றாங்க. இன்றைக்கி இருக்கிற 30 பேர் இல்லை. இப்போ இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் 40 ஆடியன்ஸ் 50 ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, 1000 சீட்டு கெப்பாசிட்டி உள்ள தேட்டரில் 35 பேர் தான் அவங்க இந்த ஓப்பனிங் காட்சி பார்த்துருக்காங்க. ஆனால் அது அப்படியே கூடுதலாக மாலை காட்சிக்கு கூடுது, அடுத்து கூடுது. கடைசியில் பிக்கப் ஆகுதுன்னா அது ஒரு வருஷம் ஓடுது. அன்றைக்கு அது அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தது. எப்போ வரைக்கும்? சேதுவில் இருந்துச்சு அந்த வாய்ப்பு. சேதுவில் முதல் காட்சிக்கு திண்டுக்கல்லில் அப்போ 40 ஆடியன்ஸ் தான். இதே மாதிரி தான் 2 தியேட்டரில் மாற்றி போட்டான் மேரிஸ்ன்னு நினைக்கிறேன். நான் தான் பெட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு போனேன். பெட்டி கொடுத்துட்டு மதுரைக்கு நான் தான் போனேன். நான் இங்கேருந்து பெட்டி எடுத்துகிட்டு போய் காலையில் 40 ஆடியன்ஸு, நைட்டு 90-100 ஆடியன்ஸு, கடைசியில் 3 தேட்டரில் போட்டு ஓட்ட வேண்டிய சூழலுக்கு வந்தது. அதுதான் மௌனம் பேசியதுக்கு இருந்துச்சு. மதுரையில் 2 தேட்டரில் 100 நாள், பருத்தி வீரன் 2 தேட்டரில் 100 நாள். அதெல்லாம் இனி இப்போ கிடைக்காது, அது முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பொற்காலம்.
எப்படி வைகை நதியில் வந்து வைகை நதின்னு சொன்னால் வைகை ஆறுன்னா நதி ஓடிச்சு பாருங்க, காவேரியில் வந்து ஆறு தண்ணி ஓடிச்சு பாருங்க, அதெல்லாம் இன்னும் பார்க்க முடியாது. ஆறுன்னு சொல்லலாம், தண்ணி ஓடுதான் அந்த ஆறு. நான் பார்த்து சிறு வயசில் பார்த்த வைகை நதி பாடல்களில், திரைப்பட படங்களில் பாடல்களில் வருது, தென்மதுரை வைகை நதின்னு அப்படி ஓடிச்சு தண்ணி. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனது. பல நேரங்களில் வெள்ளத்தில் மீட்பதற்கு ஹெலிகாப்டர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கு. மணல் கிணல்லாம் அள்ளி ஒன்றுமே கிடையாது. இப்போ வைகை ஆறு அப்படி இப்படி இருந்த வைகை ஆறு அப்படியே சுருங்கி 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 ஆற்று பாதையாக மாறி இப்போ அது நடந்து கிடக்கிற மாதிரி அப்படி ஆகி போச்சு. ஸோ அதுபோல் அது இனிமேல் அதை பார்க்க முடியாது, சினிமாவில் இதை பார்க்க முடியாது. இனி வந்து ஒரு படம் லேட்டாகி பிக்கப் ஆனாலும் அது முடிஞ்சு மூடு விழா 3 நாளில் மூடு விழான்னா மூடு விழா தான். அதுக்கப்புறம் அதுக்கு வெளிச்சம் வருவதாக இருந்தால் ஓடிடியில் வரணும், இல்லை இப்போ சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகுது, இது போல் வந்தால் தான் உண்டு. இப்போ அந்த மௌனம் பேசியதே படத்தில் சார் வெளியில் எப்படி ரிலீஸில் ஒரு நிதானம் இருந்ததோ மக்கள் பார்த்து அதை வரவேற்கிறதுல, படத்துக்குள்ளேயுமே ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது சிட்ஃபீல்ட் தியரி ஆக்ட் 1, 2, 1 வந்து ஒரு முக்கியமானது வரணும், இது எதையுமே நான் திரும்பி பார்க்கும்போது அப்ளை பண்ண முடியல. அது ரொம்ப நிதானமாக நகருது அந்த கதை, அதில் எந்த அவசரமும் இல்லை, அங்கங்கே ஒரு நல்ல ஹியூமர் வருது, ஒரு நல்ல ப்ளசண்ட்டான காட்சிகள் வருது. இந்த ரைட்டிங்கை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய முதல் திரைப்படத்தை ஏதோ ஒரு கதையை மனசில் வச்சுருப்பாங்க. நான் வைத்திருந்த திரைக்கதை மௌனம் பேசியதே இல்லை, கதை அது கிடையாது. நான் வச்சுருந்தது குற்றவாளின்ற ஒரு கதை தான். இப்போ வரைக்கும் அந்த படத்தை நான் எடுக்கவே இல்லை. என்னுடைய முதல் படமாக ஒரு இயக்குனராக சினிமாவில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நான் என்னை அடையாளப்படுத்தணும்னு விரும்பினது குற்றவாளி என்ற கதையை வைத்து கொண்டு தான். ஆனால் அன்றைக்கு இருந்த 2000 போல் இப்போ இருந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த வியாபாரம், அன்றைக்கு இருந்த திரைப்பட பார்வையாளர்களுடைய சூழல், உருவாக்குற சூழல், தயாரிப்பாளர்கள்லாம் அதுக்கு யாரும் முன் வரலை. ஏன்னா அது ஒரு ராவான ஃபிலிம், சிட்டி ஆஃப் காடு மாதிரியான ஒரு ஃபிலிம். இதை எப்படி எடுத்து இது யார் தேட்டருக்கு வருவான்னு தான் கேட்டாங்க. அப்போ நான் எல்லோருக்கும் பொருத்தமான அன்றைய காலகட்டத்தில் காதல் படங்களுக்கு வெற்றி கிடைத்ததன் காரணமாக, அங்கீகாரம் கிடைத்ததன் காரணமாக, எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட காரணத்தினால ஒரு காதலை வைத்து ஒரு திரைக்கதை எழுதுகிறேன். அதான் மௌனம் பேசியது. அப்போ அதில் அஸ் ஒரு ரைட்டராக என்னோடய இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்குது, நான் இதிலிருந்து மற்ற கதாசிரியர்கள்ட்டிருந்து எங்கே வேறுபடுறேன், இல்லை மற்ற இயக்குநர்களிலிருந்து என்னுடைய பார்வை எப்படி வேறுபட்டிருக்குன்னு என்னையே நானே உட்காந்து கேள்வி கேட்டு 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 மாற்றி 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 எழுதின திரைக்கதை தான் அது. இது இப்படி இருக்கணும், இது ரெகுலரான சீன், இந்த சீன் வரக்கூடாது, இதுக்கடுத்து இது இருக்கணும், அந்த ஃபார்மேட்டை உட அது வரக்கூடாது, அது ஏன் இருக்கணும், அந்த ஃபார்முலாவை காலி பண்ணுவோம், இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடாது, இங்கே கட் பண்ணால் ஃபைட்டு. எப்பொழுது நாயகனாக ஒரு திரைக்கதையில் ஒரு திரைப்படத்தில் நாயகனாக ஒருத்தனை சித்தரித்து நாயகனின் நண்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து ஒரு இடர் வரும் பொழுது 4 பேர் அவனை தகராறு செய்யும்போது உடனே ஹீரோ வந்து அங்கே ஃபைட் பண்ணுவாருன்னு இருக்குல்ல, அதை முதல்ல பிரேக் பண்ணு, அங்கே பாட்டு வை அப்படின்னு உருவாக்கப்படும். அதுதான் ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவன். அப்புறம் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகி இருந்தால், அழகான பொண்ணு இருந்தாங்கன்னா ஒரு 2 பாடல் காட்சி, 2 காதல் காட்சி அப்படின்னு இருக்குன்னு நினைக்கும் பொழுது 3 கதாநாயகிகளாக இருந்தாங்க. 3 பேர்த்துக்குமே டூயட் சாங் கிடையாது. லைலா இருந்தாங்க, த்ரிஷா இருந்தாங்க, இன்னொரு பொண்ணு நேகா பென்சின் இருந்தாங்க. கட்டி பிடிக்கிற சீனும் கிடையாது, டூயட்டும் கிடையாது, காதல் பாட்டும் கிடையாது. அவர் தனியாக பாடிக்கிறட்டும், அவங்க தனியாக பாடிக்கிறட்டும் போகிறார். இதெல்லாம் நம்ம விரும்பி செஞ்சது. ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அந்த படத்தில் கிளைமேக்ஸில் அது வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த கடைசியில் மாற்றி இப்போ ட்விஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது பொதுவான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய படங்கள்ல அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்றது இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை. அதை வச்சது பற்றி அது யாருமே முதல்ல டக்குன்னு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியலை. ஆனால் என்னுடைய தயாரிப்பாளர்னால் அதை ஒத்துக்க முடிஞ்சுது. என்னுடைய தயாரிப்பாளருக்கு அது பிடிச்சிருந்துச்சி, இந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைத்தன்மை, அவன் காத்திருந்தது, அவனுக்குள்ளே இருந்த காதல் வெளிப்பட்டதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நாயகன் சூர்யா அவர்கிட்ட சொல்லும்போது அவரும் அது 2 பேருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் அதை படமாக்கி இருக்க முடியாது. நான் படமாக்கினேன்றதை விட, ஏன்னா ஆல்ரெடி வெற்றி ஆகிட்டார் சூர்யா, தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்துட்டார், இப்போ நான் தான் புதுசு. அப்போ என்னை அதுபோல் ஒரு படம் எடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க 2 பேர் தான். அவங்க சப்போர்ட்டில் இது மாதிரியான ஒரு படத்தை என்னால் எடுக்க முடிஞ்சது. மௌனம் பேசியதை பற்றி இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்.
அதில் வந்து ஒரு சீன் வரும். இது மாதிரி புதுசாக திருமணமான 2 பேர் வந்து ரொம்ப நெருக்கமாக செயின்லாம் போட்டு வருவாங்க. இப்போ வந்து அதை PDA அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம், பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த காட்சியை இப்போ நீங்கள் எழுதுனா வச்சுருப்பீங்களா சார்? ஏன்னா நிறைய மாறி இருக்குது அதை பற்றின பார்வை மாறி இருக்குது. இப்போ தான் பப்ளிக்கில் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. பீச்சுகளும் பார்க்குகளும் அதற்காகவே உருவாக்கப்பட்டது போல் ஆயிடுச்சு. காஃபி ஷாப்புலாம் இன்னும் கூடுதலாக இருக்குது, கல்லூரிகள் கூடுதலாக இருக்குது, ரயில் நிலையங்கள் அதெல்லாம். இப்போ அதை எழுதவும் மாட்டேன். இப்போ நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டேன். அதனால் இப்போ இனி அதை பற்றி எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேறு உணர்வுகளை கடத்துறது தான் இப்போ எனக்கு வேலை. அதனால் அந்த கட்டி பிடிக்கிறாங்களா, உரைச்சிறாங்களா, காலுக்கு கால் உரைச்சிக்கிறாங்களான்னு அதை தோணலை. அது அந்த வயசில் தோணுனது அது. ஆனால் அப்போ பயங்கர அப்ளாஸ் வந்து எனக்கு எல்லாம் ஏன்னா நம்ம பார்த்தது அது. ஒரு திரைப்படத்துக்கு போனோம்னா திரையரங்கில் புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னா திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த அமைதி அல்லது திரையில் இருக்கக்கூடிய சத்தத்தையும் தாண்டி அந்த மணப்பெண்ணின் வளையல் சத்தம் கேட்கும் நம்ம காதுக்கு. நமக்கு கேட்கும். ஏசி தேட்டர்லாம் உட்காந்துன்னு வச்சுங்க, மினிப்பிரியா சுகப்பிரியாலெல்லாம் உட்காந்தோம்னா 350 சீட்டு தான் கெப்பாசிட்டி, 400 சீட்டு கெப்பாசிட்டி. சலங்க அவங்க வளையலை வேறு போட்டு வந்துருப்பாங்க புதுசாக திருமணமானவங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் திரும்பி பார்க்காம இருப்பீங்க, ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அவங்க நடந்துக்கிறது, அவங்க நெருக்கமாக நடந்துக்கிறது, அதெல்லாம் புதுசு. அதுவும் என் மதுரை போன்ற ஒரு நகரத்தில் வளர்ந்த எனக்கு மெட்ராஸ் வேறு, பெங்களூர் கல்ச்சர் வேறு, டெல்லி கல்ச்சர் வேறு, மதுரை கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்தது அப்போ அது கூடுதலால் என்னடா இது, அது எல்லோருக்குமே ஒரு கேள்வி. ஏய் போப்பா, ரிச்சாகார கூட கோய்ப்பார் நீங்கள். ஆமாம் ஆட்டோவில் அதில் இதிலெல்லாம் வந்தப்பா வீட்டுக்கு போங்கப்பா முதல்லன்னு. அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ மாறி இருக்குது நீங்கள் சொன்னது. ஒரு தலைமுறை 2 தலைமுறை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னா பையனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போன்றாங்க, பொண்ணை செக் பண்ணுங்க என்னன்னு கேளுங்கன்றாங்க. சரிங்க சார். இப்போது அடுத்த படம் மௌனம் பேசியதே வந்து நல்ல வெற்றியே. அடுத்து ராம்னு வரும்போது மௌனம் பேசியதே மோஸ்ட்லி ஒரு ப்ளசண்ட்டான படம் தான். அப்படி இருந்துட்டு ராம் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு படமாக வந்தது. அந்த மாற்றம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணதா, இல்லை எதுவும் இன்ஸ்பிரேஷன் இருந்ததா? அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது. திருச்சியில் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கோம். நானும் நந்தா ரிலீஸ் டைம் தான் நினைக்கிறேன். நானும் நடிகர் சூர்யா அவர்களும் தயாரிப்பாளரும் போயிருந்தப்போ அங்கே லாட்ஜில் தங்கி இருக்கும்போது டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பையன், சின்ன லெவல் போதைக்கு அடிமையான ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட வந்து குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தர மறுத்ததன் காரணத்தினால அம்மாவை வெட்டி கொன்னுடுறான். ஏதோ கருத்திலையோ எதுலேயோ காயத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டு அம்மா சேமித்து வச்சுருந்த உண்டியலை உடைச்சி அதிலேருந்து காசை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு திருப்பி வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து அம்மாவுக்காக அழுதுகிட்டு இருந்தது ஒரு லோக்கல் கேபிள் டிவியில் இந்த காட்சியை நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு தவறை செய்துவிட்டு தான் செய்த தவறையே உணராமல் தன் தாயை பற்றி பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தான்னு இருக்குல்ல, அங்கேருந்து தான் தொடங்கினே ராம். அவனுடைய உணர்வு என்னவாக இருந்திருக்கும், அவனை யார் அந்த இடத்துக்கு தள்ளினது, அந்த காட்சியை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது, அதை காட்சியாக விவரித்தோம்னா உருவாக்கணும்னா எப்படி இருக்கும். அப்படிங்கும்போது தான் ஒரு அம்மா பையனை வச்சு இந்த ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப பாப்புலரான சைக்கோ கதை இருக்குது. உலகின் மிகப்பெரிய வெற்றி வந்து சைக்கோ கதை தான். அந்த சைக்கோ வந்து அம்மா சென்டிமெண்ட் உள்ளது தான். அப்போ அதே அம்மா சென்டிமெண்ட் உள்ள பொண்ணை நம்ம தமிழில் எடுத்தால் எப்படி இருக்கும், உலக திரைப்படம் போல் அந்த திரைக்கதையை அமைச்சு திரைக்கதையில் வந்து முதல் முறையாக திரைக்கதையில் தான் பார்க்காத எதையும் சொல்லாத, பொதுவாக ஃப்ளாஷ்பேக் காட்சி அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாமே வரும். இவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு பாடினதெல்லாம் சொல்லுவாங்க, அவன் பெட்ரூமில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. இவங்க இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு நகைச்சுவை காட்சியெல்லாம் வரும், அதெல்லாம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த திரைக்கதையில் கதை சொல்பவர்கள் தான் என்ன பார்த்தாங்களோ அதை மட்டும் சொல்லுவாங்க, தான் எங்கே உடன் இருந்தார்களோ அதை மட்டும் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எழுதுறதுக்கு. அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் ராம். அதில் அந்த ராம் அந்த ஹீரோ பாத்திரத்துக்கு
ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கும், ஒரு ஆன்மீக இது இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து குணா படத்தில் அந்த டச் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கடவுளில் அதை நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து நான் கடவுள் இதுக்கப்புறம் வந்து ஆமாம், இதுக்கப்புறம் ராமுக்கு அப்புறம் வந்தது. நண்பர்களுக்குள்ள ஒரு ஒரே மாதிரி சிந்தனைன்னு அதை நம்ம நினைக்கலாமா? அந்த ஸ்பிரிச்சுவல் டச் பற்றி. எனக்கு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்குது, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டச் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவர் தான் சொல்லணும். அவருக்கு வேற ஒரு டச் இருக்குது, அதுதான் அகோரியா வெளிப்பட்டது. அதான் அது ரசிக்கிறார் அவர். இது தப்பு ரைட்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எனக்கு வந்து சரி தப்பு அப்படின்றது இருக்குது, அவருக்கு வேற ஒன்று இருக்குது. அவருக்கு உலகமே மாயைன்னு கூட தோணும் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் இருப்பார் அவர். அதனால் ஒரே மாதிரி இல்லை, ரெண்டு பேர் வேற வேற. இப்போ நீங்கள் அதை உள்ளே கொண்டு வரலான்னு கன்வின்ஸ் ஆனது எப்படி சார்? எனக்கு இருக்கிறதுனால அதை கொண்டு வந்தேன் நான். எனக்கு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வந்துருச்சு, எனக்கு அம்மா மேலே பாசம் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு திரைக்கதையாக உருவாக்குறேன். நான் விரும்பாத, எனக்கு தெரியாத ஒன்றை நான் கதையாகவோ திரைக்கதையாகவோ கதாபாத்திரமாகவோ செய்யவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்க சமீபத்திய படங்கள் டியர், லவ்வரு, இது மாதிரியான படைப்புகளை என்னால் படைக்கவே முடியாது. அந்த கல்ச்சரே எனக்கு தெரியாது. பிரேமுள்ள மலையாளத்தில் வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்படிலாம் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறது, ஒரு பையனை வேணான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னால் முடியாதுன்னு சொல்ல வரேன். இப்போ பொதுவாக நம்ம பார்த்து அனுபவித்து கடந்த வாழ்க்கையை உருவாக்குனா அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், சிறப்பாக வரும்ன்றது அதில் எந்த டவுட்டு. பாரதி ராஜான்ற ஒரு கலைஞனும், இளையராஜா என்கின்ற கலைஞனும், வைரமுத்து என்கின்ற மாபெரும் கலைஞனும், மூவரும் அந்த மண்ணை அவர்கள் பார்த்து வளர்ந்த மண்ணை தானே இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. வேறு யாருனால முடியாது? வேறு யாருனால முடியும்? பஞ்சாரத்து கோழி விட்டுன்னு ஒரு வார்த்தை வரும், கருத்தம்மாவில் ஒரு பாட்டு வரும். பஞ்சாரம்ன்ற வார்த்தை இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? பஞ்சாரம்னா என்னன்னு தெரியுமா? நீ இது அந்த வரிகள் ஒன்றொன்றும் அந்த அது இதுன்னு நினைக்கிறேன், கிழக்கு சீமையில் இல்லை. அந்த உறவு, தாய்மாமன் உறவை நீங்கள் எந்த மண்ணிலிருந்து வந்து சொன்னீங்க? சென்னை கலாச்சாரத்துலேருந்து சொல்லுவீங்களா நீங்கள்? முடியாது. அது அவங்களால தான் இந்த மாதிரியான படைப்புகளை படைக்கவே முடியும். அதனால் அதுக்குள்ளே வாழ்ந்தவர்களால் தான் அந்த வரியை கொண்டு வர முடியும். அங்கே வாழ்ந்தவர்களால் தான் இளையராஜா என்கிற மாபெரும் இசைக்கலைஞர் அந்த இசையை கொண்டு வந்தார். நீங்கள் இசையின் மூலமாக கண்ணை மூடிக்கிட்டு கேட்டிங்கன்னா, இளையராஜாவின் இசையை கேட்டிங்கன்னா, இது வந்து வெளிநாடு, இது வெளியூர், இது கிராமம்னு உங்களால் சொல்ல முடியும். அப்படி ஒன்று கட்டமைச்சிருக்காரு இளையராஜா. ஒரு கண்ணாடி குடுவையின் மீது டிங் 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 டிங்னு ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா, ஓ இது சிங்கப்பூர் அப்படின்னு உங்களால் அந்த சத்தத்தை கேட்டிங்கனாக்க ஓகே இது பிரியா படத்தில் வர்றதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அது அந்த சைனீஸ் மியூசிக்கை கொண்டு வந்திருப்பார். கொட்டாங்குச்சின்னு கேட்குதுன்னா இது இளையராஜா கிராமத்தை காட்டுறாரு விஷுவலான்னு கண்ணை திறந்து பார்க்காமலே சொல்ல முடியும். அதுதான் பாரதி ராஜா. அதே போல் நீங்கள் பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பார்த்த ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அதை அவர் தான் கட்டமைச்சார். பாலச்சந்தர் ஒரு நாளும் கருத்தம்மாவையோ கிழக்கு சீமையிலையோ மண்வாசனையோ எடுக்க முடியாது. பாரதி ராஜாவால் ஒரு நாளும் சிந்து பைரவியையோ இவர் கட்டமைச்சா அவளொரு தொடர்கதையோ அபூர்வ ராகங்களையோ எடுக்கவே முடியாது. இவர்னால் அதை எடுக்க முடியாது, அவர்னால் இதை எடுக்க முடியாது. அதுபோல் தான் மணிரத்னம் அவர்கள். மணிரத்னம் அவர்களுடைய படைப்புகளை பாருங்கள் நீங்கள். ஒரு மேல்தட்டு இடத்துலேருந்து அம்மா நிற்பாங்க கிச்சனில் அப்படின்னு விளக்கிட்டு போய் சிகரெட்டை போய் ஸ்டவ்வில் பற்ற வச்சுட்டு வர்றதை எந்த இயக்குனர் படமாக்குவார்? அது மணிரத்னத்தால் தான் முடியும். அவர் பார்த்ததைத்தான் அவர் படமாக்க முடியும். அப்போ தன் வாழ்வியலோடு தொடர்புடையதை யார் படமாக்குறாங்களோ அந்த இன்டென்ஷன் அதிகமாக இருக்கும், அது மக்களிடத்தில் போய் சேரும். இன்றைக்கு அப்படி தான் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் எடுத்துகிட்ருக்காங்க. அவர்களாக இல்லாமல் அந்த உணர்வை எப்படி கடத்த முடியும்? மாமன்னில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் இடைவேளை காட்சி, அந்த சேரில் உட்கார்றதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை யாரால் காட்சியாக உருவாக்க முடியும்? வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், வேறு தளத்தில் இருக்கவர்களால் உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாது. இப்போ நான் இறைவன் மிகப்பெரியவன் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய இறைவன் மிகப்பெரியவனில் இருக்கிற காட்சியை இவர்களால் உருவாக்கவே முடியாது. அது என்னால் தான் முடியும்.
அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி நீங்கள் கடந்து வந்த பார்த்த வாழ்க்கை தான் வந்து பருத்தி வீரன்னு சொல்லலாமா சார்? அதாவது நம்ம ரத்தமும் சதைமான்ற ஒரு வார்த்தையை பல இதுக்கு பயன்படுத்துவோம். எனக்கு அது ரொம்ப பொருந்துறது பருத்தி வீரன் மாதிரியான ஒரு படத்துக்குன்னு படுது. ஸோ அந்த வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்ததா? அது நான் அதோட பயணிக்கலை, ஆனால் பார்த்தது பார்வையாளனா. நான் மதுரைன்ற நகரத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் மதுரை என்பது பெரும்பான்மையாக கிராமமாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக கிராமங்களில் பயணித்ததுனால, அங்கே அதிகமாக நான் தங்கியிருந்த காரணத்தினால அவர்களுடைய வாழ்வியலை நான் உற்று நோக்கியதால் அவர்களுடைய உறவை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அவருடைய உணவு என்னவாக இருக்குது, உடை என்னவாக இருக்குது, நேசம் என்னவாக இருக்குன்றதை பார்த்ததால் என்னால் பருத்தி வீரன் எடுக்க முடிஞ்சது. அதனால தான் திரும்ப மீண்டும் சந்தனத்தேவனை அந்த காலத்தில் என்னால் உருவாக்க முடியுது. பருத்தி வீரன் முத்தழகு பாத்திரத்தில் முத்தழகு பாத்திரம் கேரக்டரை பார்க்கும்போது ஒரு சிறு தெய்வம், அதாவது ஒரு வஞ்சிக்கப்பட்ட பெண்ணு, பிடிவாதமாக இருந்த தான் நினச்சவனுக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் கூட போன ஒரு பெண், ஆனால் வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்பட்டாள் அப்படின்றது ஒரு கிராமத்து சிறு தெய்வம் கதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எழுதும்போது அந்த தன்மை இருந்ததா? எனக்கு சிறு தெய்வமாக தொடர்புபடுத்த முடியலை. ஏன்னா சிறு தெய்வத்தை பற்றி தெரியும் எனக்கு. சிறு தெய்வ வழிபாடு தெரியும், சிறு தெய்வத்தை எப்படி வணங்குறாங்கன்றதெல்லாம் தெரியும். சிறு தெய்வங்களுடைய வரலாறை அதிகமாக நான் அறியாதவன், படிக்கலை அல்லது அது குறித்து கேட்கலை. நான் அதோடு தொடர்புபடுத்தி பார்க்கல. ஆனால் எப்படி வந்து நம்ம பார்த்த கதாபாத்திரம்னு சொல்லணும், அது மாதிரி முத்தழகும் நான் பார்த்தது ஒரு பெண்ணு தான், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ராமுக்கு எப்படி திருச்சியில் நடந்த ஒரு நிகழ்வு இன்ஸ்பிரேஷனோ, மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில், திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணு தான் முத்தழகு. ஒரு காட்சி பார்த்தேன். நான் பார்த்தேன், ஒரு பெண் தாவணி கட்டி ஆபரணங்கள் இல்லாமல் அணிகலன்கள் இல்லாமல் கொண்டை போட்டு நடந்து போனவன் ஒரு சந்தேக பார்வை பார்த்து ஒரு காவலர் அழைச்சிட்டு போனதை பார்த்தேன். அது என் மைண்டில் நிற்கிது. அப்போது ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம சமூகம் நமக்குள்ளே கட்டமைச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பெண் தவறான பெண் அப்படின்னு ஒன்று கட்டமைக்குதில்ல. அந்த பார்வையை தான் அந்த லாரி டிரைவருக்கே பார்த்தாங்க. அந்த புள்ளியிலேருந்து அந்த கதையை தொடங்கினேன் நான். இப்போ அதில் பருத்தி வீரனில் வந்து அவங்களுக்கு ஏற்படுற முடிவு இருக்குல்ல சார், அப்போ அது வந்து எங்கேயோ காலத்தில் முன்னாடி ஒரு தப்பு, அதை நீங்கள் ரொம்ப குறிப்பிட்டோ இல்லை அதை ஹைலைட் பண்ணி கூட அதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. பருத்தி வீரன் செய்கிற பல குற்றங்களில் இல்லை பல செயல்களில் அதுவும் ஒன்றா இருக்குது. அது வந்து பின்னாடி இவங்க வாழ்க்கையவே முடிச்சு வைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அப்போது அதை வந்து நீங்கள் பர்சனலாக நம்புறீங்களா சார்? நம்ம செய்கிற ஏதோ ஒரு தவறு வந்து பின்னாடி நம்மளை பாதிக்கும்னு பர்சனலாக நம்புறீங்களா, இல்லை ஸ்க்ரீன் பிளேவாக அதை? நான் கர்மான்லாம் சொல்ல வரல. ஆனால் நம்ம விதைத்தது ஒன்று நம்ம சுற்றி வரும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏதோ ஒன்று வரும். அப்புறம் ரெண்டாவது, நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படின்றதுலலாம் எனக்கு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கலாம், கெட்டவங்களுக்கு நல்லது நடக்கலாம், நல்லவங்களுக்கு கெட்டது நடக்கலாம், கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்கலாம். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். அது பொது விதி. இன்னாருக்கு இதுதான் நடக்கணும் என்பது நம்மளுடைய ஆசை, முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற தத்துவம். அது அப்படியே நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் புயல் வருது, ஏன் வெள்ளம், ஏன் பூகம்பம் வருது, ஏன் திடீர்னு ஓவர் நைட்டுக்குள்ளே காணாமல் போயிடுறான், ஏன் தனுஷ்கோடி விடிகிறதுக்குள்ளே காணாமல் போச்சு, அங்கே இருந்தவங்களாம் கெட்டவங்களா, குஜராத்தில் பூகம்பம் வந்துச்சு அங்கே இருந்தவங்களாம் கெட்டவங்களா, ஜப்பானில் வெள்ளம் வருது அடிச்சிட்டு போகுது, தானே புயல் வருது, அது வருது இது வருது, செத்தவங்களாம் கெட்டவங்களா, வாழ்கிறவன் பூரா நல்லவனா, அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். அது பொது விதி. அதை நான் நம்புகிறேன். நான் அந்த அடிப்படையில் வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர்கள் 2 பேரும் சிறப்பாக வாழ போவாங்க அப்படிங்கும்போது, இல்லை, எங்கேயோ விதைச்சது ஒரு இடத்துல வந்து நிற்கிது. இப்படியும் நிற்கலாம், இப்படி தான் நிற்கும்னு சொல்லலை, இப்படியும் நிற்கலாம். இதை தான் மறைந்த கலைஞர் அவர்கள் என்கிட்ட கேட்டார், அவன் என்ன தப்பு பண்ண, அவன் ஏன் சாகணும்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், தெரியாது, ஒரு தப்பும் பண்ணலைன்னா சாகக்கூடாதுருக்கா, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோமே. நான் பலமுறை சொன்னது தான், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நான் ஆன்மீக பயணம் போகிறவங்க இறந்து போகிறாங்களே, அப்போ எது வேணால் நடக்கலாம். இங்கே பருத்தி வீரனில் மறக்க முடியாத இன்னொரு பெண் யாருன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற அந்த ஒரு வீரமான ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வராங்க, அந்த பன்றிகள் வளர்க்குற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. ஆமாம்,
இப்போ அவங்களோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்ததா இல்லை நீங்கள் உருவாக்குனதா சார்? அதுக்கு இன்ஸ்பிரேஷன்றத நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யுது. மணிக்குறவன்ற ஒரு கதை, நீங்கள் கிராமிய பாடல்கள் இந்த கரகாட்ட பாடல்கள்லாம் பாடுறாங்க இல்லைங்களா, அவர்கள்ட்டெல்லாம் போயிட்டீங்கன்னா மணிக்குறவன் கதைன்னு ஒன்று, மணிக்குறவனை பற்றி பாடல் பாடுவாங்க, இன்னும் திருவிழாக்களில் பாடல் பாடுவாங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போக்கிரி, ஒரு ரவுடின்னு சொல்லலாம் மணிக்குறவன். அவன் மீது பேரன்பு கொண்டது வந்து அவங்க அம்மா, அதன் பின்னால் அவருடைய மனைவியார். ஒரு ரவுடி, பன்னிகளை வளர்த்து கொண்டிருந்த ஒரு ரவுடி, மதுரையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் திடீர் நகர் போன்ற பகுதியில் ரொம்ப பிரபல்யமாக இருந்தவர். அவருடைய எல்லா தவறுகளையும் பொறுத்துக்கிட்டு அவருக்காக வழக்கு நீதிமன்றம்லாம் போயிட்டு வர்றது அவருடைய தாயார். அப்புறம் அவருடைய மனைவி. அந்த மணிக்குறவன் கொல்லப்படுறாரு ஒரு கட்டத்தில். அப்போ மணிக்குறவனுடைய மனைவி வந்து ஒரு பெரிய சவாலை விடுறாங்க. இது மதுரையில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். யார் என்னுடைய கணவரை கொன்றார்களோ, அவர்களை யார் கொல்றாங்களோ அவரோட நான் மனைவியாக வாழ தயார் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறேன். இதில் பத்திரிக்கையில் விளம்பரமாக போட முடியும். அப்போ அதெல்லாம் கிடையாது. இதை சொல்கிறாங்க. நண்பர்களோ உறவினர்களோ இறந்த உடனே சமாதியில் எடுக்கிற சபதம் போல் இது ஒரு சபதம், பாஞ்சாலி சபதம் மாதிரி மணிக்குறவன் மனைவியின் சபதம். அதை ஒருத்தர் செய்கிறாரு. செஞ்சவர் பேர் தான் பருத்திவீரன். பருத்தியூரான், கமுதிக்கு பக்கத்தில் இருந்த பருத்தியூர்ன்ற ஊரை சேர்ந்தவர் பருத்தியூரான் ஒருத்தர். அவர் அதை செஞ்சு அதே போல் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிறார். மதுரை அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லையா, இப்போ அந்த பகுதியெல்லாம் வாழ்ந்து மரணித்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார், பிடி ராஜன்னு சொல்லி. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது தான். அது தாமதமாக ரிலீஸ் ஆச்சு பருத்திவீரன். ரிலீஸ் ஆகும்போது உங்கள் மனசில் பல கஷ்டங்கள் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் மறுக்க முடியாத மிகப்பெரிய வெற்றி, மிக முக்கியமான படமாக தான் பருத்திவீரன் இருக்குது. அது வந்து எனக்கு கசப்பை தான் தந்தது, வலியை தான் தந்ததுன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பருத்திவீரன் தந்த சந்தோஷம்னா என்ன சார் உங்களுக்கு? அப்போ இத்தனை வருடங்களாகவும் உங்கள் மனசில் அது இருக்குதுன்னு சொல்கிறதே எனக்கான வெற்றி தானே, எனக்கான முழு சந்தோஷம் இல்லையா அது? கண்டிப்பாக சார். அது அந்தளவுக்கு இருக்க போய் தான் திரும்ப திரும்ப அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உண்மை. சரிங்க சார். இப்போது நீங்கள் உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் வந்து பொதுவாக எப்படி சார், இப்போ சில பேர் வந்து ஒரு ரூம்லேயே எழுதி முடிச்சுருவாங்க, சில பேர் கதை நடக்கிற களத்தில் போய் எழுதுவாங்க. உங்கள் ப்ராசஸ் எப்படி சார்? என்னோடய ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே தான். முதல்ல நானும் ஒரு கதையை மைண்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு கதாபாத்திரத்தை பிடிப்பேன், ஒரு மையப்புள்ளியிலேருந்து தொடங்குவேன், அதை கதையாக நானே உருவகப்படுத்தணும்னு நினப்பேன், அதை திரைக்கதையாக மாற்றணும்னு நினப்பேன். எல்லாமே மைண்டுக்குள்ளே தான். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படியே அது ஒரு ஸ்கெல்டனுக்கு கொண்டு வருவேன். ஒரு தலை, ஒரு கை, கால், அது இதுன்னு இருக்கும். அதில் மூக்கு இல்லாமல் இருக்கும், வயிற்றுப்பகுதி கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு உருவத்தை கட்டமைச்சிருவேன். உருவத்தை கட்டமைச்சிட்டு இது ஓப்பனிங்கு, இது மிடிலு, இது எண்டு அப்படின்னு என்னை நான் டிசைன் பண்ணிப்பேன். அதை சொல்லுவேன். இப்போ அந்த என்னுடைய நண்பர் ரமேஷ் கிருஷ்ணன்ட்ட, மாயாவளி இயக்குனர்கிட்ட தான் சொல்லுவேன், இல்லைனா பொண்ணுன்ட்டு சொல்லுவேன், இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. சொல்லும்போது கூடுதலாக வயிற்றுப்பகுதி வந்து சேரும், இல்லை மூக்கு வந்து சேரும், கண் வந்து சேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது. இல்லை நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வியின் மூலமாக, எதிர்கேள்வியின் மூலமாக 2 கால்கள் வந்து சேரும். அப்போ அதை ஒரு திரைக்கதையாக வச்சுட்டு அப்புறம்தான் அதை ஆர்டர் பண்ணுவேன். அது பேப்பருக்கு வர்றதே அதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பேப்பருக்கு வரவே வராது. என் மைண்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் பேப்பருக்கு வந்ததுக்கு பின்னாடி அதை ஒன்லைனாக போட்டு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம்தான் டைலாக். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. இதெல்லாம் சரி தப்புன்னெலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான். இது ஒன்றும் ஃபார்முலான்னு சொல்லிடுறாங்க, அமீர் ஏதோ ஒரு ஃபார்முலாவை சொல்லிட்டாருன்னு, அதெல்லாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக சார். இப்போ அது வந்து இப்போ பேப்பருக்கு வர்றதும் நீங்கள் பர்சனலாக நீங்களே எழுதணும்னு விரும்புவீங்களா, இல்லை டிக்டேட் பண்ணி? டிக்டேட் தான் பண்ணுவேன். ஹிண்ட்டு மாதிரி வேணால் நான் நோட் பண்ணி, நான் பெரிய சோம்பேறி எழுதுறதில்ல நான். அதனால் டிக்டேட் பண்ணுவேன். என்னுடைய உதவியாளர்கள் நான் சொல்ல எழுதுவாங்க. ஒரு படித்து பார்ப்பேன், அதை கரெக்ஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்புறம் டைலாக் எழுதும்போது ஃபைன் டியூன் ஆகும். அதை காட்சியாக மாற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இப்போ உங்களோட தொடர்ந்து பயணித்தவர் வந்து யுவன் சங்கர் ராஜா.
இப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவரோட பாட்டெல்லாம் வந்து இப்போ ட்ரக்ஸு அது வந்து நம்மளை ஹை ஆக்குது அப்படின்ற அளவுக்குலாம் இன்றைக்கும் பேசுகிறாங்க. அவரோட பெஸ்ட்டு பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய உங்களோட படங்களில் வந்தது. அது மாதிரி ஸ்நேகன் சார் அவர் தொடர்ந்து உங்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. உங்கள் 3 பேர்த்துக்குமான டிஸ்கஷன் ஒரு பாட்டை பற்றி எப்படி சார்? ரொம்ப ப்ரொஃபஷனலாலாம் இருக்காது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்காது, ரெண்டுமா இல்லாமல் மீடியமாக இருக்கும். இவன் கூட உட்காந்து இவன் இந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது அதை அப்படியே ஒரு உள்வாங்கி அவருடைய பாடி லாங்குவேஜில் அப்படியே தலையை ஆட்டி 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 அப்படியே வச்சு அப்படியே கீபோர்டை வச்சு அப்படியே நோண்டி அப்படியே மோத்தவரோட பார்த்துக்கிடுவார். ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ இல்லை, ரொம்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் யுவன் எது செஞ்சாலும் கீபோர்டில் கையை வச்சுட்டு என்னையே தான் பார்ப்பாப்புல. அவர் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கான்னு என் மூஞ்ச பார்ப்பார். நான் அவர் பார்க்கும் பொழுது அப்படின்னா அதில் ட்ராவல் பண்ணுவார். அவர் பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்துட்டு திருப்பி மாற்றிடுவார். அது ஒரு மீட்டராக அவர் எடுத்துக்குப்பார். அப்புறம் அவருக்குள்ளே ஒன்று இருக்கும், அவர் ஒன்றை கொண்டு வர ட்ரை பண்ணுவார். அப்புறம் நான் சொல்லுவேன், இது இல்லை இவன் இப்படி இந்த முதல்ல வாட்சிங்களே அதுவுமே இதாம்பார், இது இல்லை இவன் அதுவுமே நீங்கள் தானேங்க வாட்சிங்க, அது தெரியலை எதுன்னு சொல்லுங்கம்பார். அப்படி தேடி தேடி எடுத்து 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 ஒரு டியூனை போடுவோம். அதை பாடலாக மாற்றும்போது ஸ்நேகனோட தனியாக உட்காந்து நிறையா சண்டை போடுவேன். வேறு கேவலமாக இருக்குது, வேறு எழுதுங்க, அது கேவலமாக இருக்குன்னா ஒரு கேவலமான கவிஞரா? அப்படி கிடையாது, அது வெளிப்பாடு. இருங்க தலைவர் மாற்றிடுவோம், இருங்க மாற்றுவோம் பாரு, ஏங்க நல்லா இருக்குங்க அப்படிம்பாரு. நல்லா இருக்குது வை வேறு போடுங்க அப்படின்னா அவர் கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். அதை விட நல்லா நம்ம வேறு ஒன்று கதைக்கு தேடுறோம். நீ கொன்னா கூட குத்தம் இல்லை, நீ சொன்னா சாகும் இந்த புள்ளன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் தேடுறது இந்த வரியை. இது நல்ல வரியான்னு கேட்டால் எனக்கு அது தெரியாது, ஆனால் இந்த வரியை நான் தேடுறேன். அது என் கதையோடு ஒத்து போகிறது மாதிரி நான் தேடுறேன். நெசந்தானா நெஞ்சுக்குள்ள நீதானா உன் நிழல் போல் கடைசி வரைக்கும் வருவேன். இப்போ வைரமுத்து சாரோட சந்தனத்தேவனில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது நான் அவர்கிட்ட தேடுறேன். அவர் நிறைய மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு நெசந்தானா நெஞ்சுக்குள்ள நீதானா தான் எனக்கு தேவைப்படுது. அவர் அதை விட சிறப்பான வரிகள் கூட கொடுத்துருக்காரு. இளந்தாரி எனக்கு ஏற்ற இளந்தாரி, சம்சாரி கரிசக்காட்டு சம்சாரின்னு கொடுத்துருக்காரு. எனக்கு தேவை நெசந்தானா நெஞ்சுக்குள்ள நீதானா தான். அப்போ அதுதான் எனக்கும் ஸ்நேகனுக்கும். அப்படி வந்து அந்த பாடலை உருவாக்கி கொண்டு போய் இவன் கையில் கொடுத்து அதை ஒரு பாடகர் வச்சு பாட்டாக வரும்போது நான் படமாக்குறதை சேர்த்து தான் பாடல் வரியில் பார்ப்பேன். இந்த வரி எப்படி படமாக்குறது, இது லிப்பில் வருதா மாண்டேஜாக வருதா, இந்த இசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த பிஜிஎம் போடும்போது இவன் இந்த சவுண்ட்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா நான் பிஜிஎம்க்கு கொஞ்சம் நான் இந்த விஷுவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். கேட்டு கேட்டு வாங்கிக்கிடுவேன். அப்படி இதெல்லாம் சூப்பர் ஹிட்டாக இப்போ நாங்கள் போட்ட பாட்டெலாம் அந்தளவுக்கு ஒய்தீஸ் கொலவரி மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை உலகம் பூரா கொண்டாடிட்டாங்களா, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்கள் ஒரு படமாக்கணும்னு நினைக்கிறோம். அந்த படத்தில் இந்த பாட்டு அந்த கதையோடு பொருத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் இதை பாடணும்னு நினைக்கிறோம். காலம் தாண்டி இந்த பாடல் மைண்டில் நிற்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் ஒரு ஆறாறு அம்மா பாட்டு வந்து நிற்கிது. ஆமாம், அறியாத வயசு காலம் தாண்டி வந்து நிற்கிது. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளன்னு வந்து நிற்கிதுன்னா நான் காலத்தை தாண்டி அந்த வரி எங்கேயோ நம்ம முணுமுணுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த மியூசிக் பற்றி பேசணும்ல சார், இப்போ எப்படி ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து திடீர்னு கிழக்கு சீமையிலே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்தது, அதில் அவர் ரொம்ப நல்லா பாஸ் பண்ணியிருந்தார். அது மாதிரி தான் யுவன் சாருக்கு வந்து பருத்தி வீரன் அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா அவரை வந்து இந்த இசையை? ஏன்னா இது வந்து போகிற போக்கில் ஒரு ஃபோக் மாதிரி டச் கொடுத்து பண்ணது இல்லை, ஒரு தீவிர ஒரு கிராமத்து இசையை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? எனக்கு இவனிடமிருந்து ஒரு கிராமிய இசையை, கிராமத்து படத்திற்கான ஒரு இசையை பெற முடியுன்ற நம்பிக்கை இருந்தது. அவர் ஃபுல்லாக மாடர்னாக வெஸ்டர்னாக இருந்தார். அவர் இது எப்படி சரியாக வரும்னாரு. வரும்னு உங்களுக்கு உள்ளே இருக்குது, உங்கள் ரத்தத்தில் இருக்குது, உங்கள் ஜீனில் இருக்குது, அது எப்படி இல்லாமல் போகும்? நீங்கள் வாசிக்கலை, உங்களுக்கு படம் வரலை, அது மாதிரியான கதைக்களங்கள் வரலை, நீங்கள் வாசிக்கலை, நீங்கள் வாசிங்க அப்படிங்கும்போது அவர் அதை உள்வாங்கி தொடங்கினது தான் ஐயையோ சாங்கெல்லாம். அது சந்தனத்தேவனில் கூட மிகச்சிறப்பாக 2 பாட்டு போட்டிருக்காரு. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கும், ஜல்லிக்கட்டு சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க நீங்கள், அது யூடியூப்பில் இருக்கும். இப்போ நான் சொன்ன நெசந்தானா நெஞ்சுக்குள்ள நீதானா அது வைரமுத்து சாருடைய வரிகளில் வந்திருக்கு. அப்புறம் இன்னும் அது மாத்திரம் ஒத்துக்கிறோமான்னு ஒரு பாட்டு இருக்குது, இன்னும் 2 பாட்டு இருக்குது. அதனால் அவருக்குள்ளே அது இருக்குது.
அது நம்ம வேலை செய்கிற இயக்குனர்கள் எதை கேட்குறோமோ அதுதானே எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ அந்த பாடல்களுக்காகவும் காத்திருக்கோம் ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி சார். அதாவது பல தடவை கேட்டது, நீங்களே சொன்னீங்க பல தடவை சொன்னோம் அப்படின்ட்டு. ஆனாலும் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், அதை திரும்ப பார்க்குறதுன்றது நாங்கள் ரசித்த ஒரு விஷயத்த அதை படைச்சவர் கூட பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அது ரசிகர்களுக்கும் இருக்கும். அதான் எதிர்காலம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம முடிப்போம். உங்களோட உரையாடுறது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட, மகிழ்ச்சியானதும் கூட. ரொம்ப நன்றி. நக்கீரன் ஸ்டுடியோவுடைய ரைட்டர்ஸ் கேஃபே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த உரையாடல். ரொம்ப நன்றி சார். நன்றி.